11:45 வரை தேவதேசத்தின் ரோஜா மாதாவில் நடைபெற்ற ஒரு சில புத்தகங்கள் எங்களிடம் இப்போது தந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே இந்த கடந்த 15ஆம் கடந்த வருஷம் இதுவரை 105 குழந்தைகள் தேவதேசத்தின் ரோஜா மூலமாக சேர்க்கப்பட்டது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே 76 பிள்ளைகளுக்கு மேல் 5 வருடமும் 7 வருடமும் உள்ளவர்கள் அதிகமாக கிடைக்கின்றது. அது உங்களது விசுவாசம். அதே போன்று புற்றுநோய் கேன்சர் என்பது 46 இன்று காலை மட்டும் எங்களுக்கு கிடைக்க தகவல் 6 பேர் மொத்தம் 46. இவர்களுக்கு கொடுத்த கேள்வியும் அவர்களுக்கு கொடுத்த பதிலும் இதுதான். பாவ சங்கீதனம் சப்தசாத்துக்கு முன் என்று சபம் பண்ணுவது, தீயலக்கணமே பெறுவது. இது எப்படி என்று சிலர் கேட்கின்றார்கள். ஆம், பாவ சங்கீதம் என்பது நாங்கள் தயக்கத்துடனும் தயக்கம் பருவதமாக கொண்டிருக்கிறதால் பேய் எங்களை ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த பாவ சங்கீதம் இல்லாமல் ஒவ்வொருவரும் தங்களது தேவைக்கேற்றவாறு தங்களுடைய செயல்களை மாற்றிக் கொள்கின்றார்கள், மாற்றப்படுகின்றார்கள். எனவேதான் நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம், பாவ சங்கீதனம் முதலாக இருக்க வேண்டும். சப்தசாயத்தை நாங்கள் முன் என்று தலைவணங்கும் போது நாங்கள் பாருங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போன்று சப்தசாதம் பெறும் போதும் இயேசுவை நாங்கள் பெறுகின்றோம் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. சப்தசாதம் பெறுவதில் நாங்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்க வேண்டும் என்றால், இயேசுவை பெறும் நாங்கள் அவரோடு இருக்கின்றோம். தேவதாய் எங்களை வழிநடத்துகின்றார். அதற்காகவே அமிர்த மாதாவின் இந்த விருப்பத்தை நாங்கள் அணியும்படி எல்லோருடனும் புதிய விருப்பத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். ஒரு சிலர் நினைக்கக்கூடும், இவர்கள் ஏன் இதை கொடுக்கின்றார்கள், இதை ஏன் நாங்கள் அணிய வேண்டும் என்று. நிச்சயமாக இது அழகுபடுத்தும் ஒரு பொருள் அல்ல. நீங்கள் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கூறுவதென்று விசுவாசம் தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வருமே தவிர மற்றவர்கள் கத்தி கொள்கின்ற எதுவுமே உங்களுக்கு நடைபெறப்போவதில்லை. ஒரு சிலர் வருகின்றார்கள், கட்டுகின்றார்கள், நன்றாக இருக்கின்றது, சென்று விடுகிறார்கள். நீங்கள் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசம் அவரிடம் மட்டும்தான் இருக்கின்றது, கட்டுவர்களிடம். நீங்கள் கட்டுவது எந்த பலனும் இல்லை. பலன் பெற வேண்டுமானால் நாங்கள் பாவ சங்கீதம் இருக்க வேண்டும். பாவ சங்கீதம் இருந்தால் இயேசுவை பெற்றுக் கொண்டார் அதை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே தேவதேசத்தின் ரோஜா மூலமாக கிடைக்கப்பட்ட எல்லா வாய்ப்புகளுக்கும் நீங்கள் நன்றி கூறுங்கள். உங்கள் பிள்ளைகளை நல்ல ஒரு பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு அமிர்தமான விருப்பத்தை மாத்திரமல்ல, உங்களது செயல்பாடு மிகவும் முக்கியமானது. திருச்சபையிலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதிக வாய்ப்பு சாதனங்களை நாங்கள் கடைபிடிப்பதில்லை. அதனால்தான் இன்று இவ்வளவு ஒரு அநியாயமான ஒரு மாற்றங்களுக்கு நாங்கள் உருவாகி இருக்கின்றோம். தயவு செய்து சிவமாலை பண்ணுங்கள். அதிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரி சிறிய விஷயங்கள் அல்ல, பெரும் விஷயங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சமாதானம் தேவை, ஒற்றுமையின் தேவை. அதுக்கு முன்னுதாரணம் நாங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் பாவ சங்கீதனம். குருக்கள் பூசைகளை வைக்கும் போது நாங்கள் பார்க்கின்ற வழக்கம் அதிகமாக இருக்கின்றது. ஒரே சர்வசர விசுவாசிகள் என்று சொல்லும் போது கூட நாங்கள் அலட்சியமாக இருக்கின்றோம். அது பெரும் பாவத்தை உருவாக்கும். எனவே அந்த குருக்கள் எங்களுக்காக அர்ப்பணித்து அந்த பூசையை வைக்கின்றார்கள் ஜேசுடன். எனவே நீங்கள் அனைவரும் இதை புரிந்து நடத்த வேண்டும். அதே போன்று இந்த கூடாரத்தை அமைத்து தந்த தேவதேசத்தின் ரோஜா மாதா பிள்ளைகள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். பல கடமைகள் இருந்தும் அவர்கள் அதை பொருட்படுத்தாது, அவர்கள் அந்த நேர காலத்தையும் பொருட்படுத்தாது இந்த அலங்காரத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அது அவர் எல்லோருக்காகவும் நன்றி கூறுகின்றோம். விசேஷமாக இந்த சரியத்தை அலங்காரத்து பூக்களால் தந்த ரோஹான் அபிநாயக் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் அனைவருக்காகவும் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் சிவம் பண்ணுகின்றோம். அதே போன்று சில குடும்பத்திற்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம்.
நாங்கள் அவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கூடாரத்தை அமைத்து அவர் ஒவ்வொரு வருடமும் தம் பாடுபடுகின்றார். எங்கள் குழுவில் மூத்தவரும் திருச்சி சென்று நான் திருச்சபை பேரை கூறினேன். அவர் மகேந்திரன் என்று நாங்கள் கூப்பிடுகின்றோம். அதே போன்று திருவரசின் ரோஜா மாதாவின் குழுவில் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நெத்தியூஸ் அவர்கள் அதே போன்று எங்களுக்கு போலீசார் செய்த பாதுகாப்பு, கொட்டினா போலீசில் எங்களுக்கு பாதுகாப்பு தந்தார்கள். அந்த போக்குவரத்து போலீசாருக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அதே போன்று ராஜ்ஜான் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். திருச்சபையில் ஒரு கத்தோலிக்கராக எங்களுக்கு அந்த கொடிகளை அளிப்பதற்குரிய அனுமதியை பெற்று தந்ததற்காக இது ஒவ்வொருவரும் சேர்ந்து நாங்கள் செய்கின்ற ஒரு பணி. விசேஷ விதமாக அமல், ராஜ், சதீஷ் இவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஒவ்வொரு செபத்திலும் ஒவ்வொரு இந்த வேலைகளிலும் கடுமையாக ஈடுபட்டு எங்களுக்கு முன்வந்து தந்திருக்கின்றார். அதே போன்று எனது குழுவிலே சகல விதமான அங்கத்தவர்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒன்று குறையும் இல்லாமல் இப்போதும் சரி, இது முழுவதும் சரி, அவர்கள் தங்களுடைய வீட்டில் உள்ள மாதிரி இதை செய்து தந்ததற்கு அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஏன்னால் அந்த பொறுப்புகளை கூட அவர்கள் விட்டுவிட்டு எங்களுக்காக தந்ததை போன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த முன்பு துறக்கப்பட்டிருக்கின்றது. இது போல முதலாம் தொகுதியிலிருந்து எங்களுக்காக துறக்கப்பட்டிருந்தது. அவர்கள் வீட்டில் அனைவருக்கும் நன்றி கூறுங்கள். அவங்களுக்கு சிவம் பண்ணுங்கள். அவர்கள் எவ்வளவு வேலைகள் ஒன்றும் எங்களுக்காக துறைந்து தந்தது மாத்திரம் இல்லாமல் எங்கள் சகோதரர்கள் எங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் அவர்கள் நாம் போய் கேட்டால் இப்போது நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யுங்கள். ஒரு விஷயம் இது வந்து எல்லாருக்கும் செய்ய முடியாத ஒரு பணி. அதை போன்று இந்த சிவனிலே ஏதாவது உடலில் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம். இதை பார்த்திருப்பீர்கள். இங்கு இருக்கின்ற வாகனங்கள் அவ்வளவும் வெளியாக இருக்கின்றது. வெளியில் எங்களுக்கு கரைந்து இருக்கின்றது. வேறு அவ்வளவுக்கும் நாங்கள் சிவம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் அவர்கள் இதை அவர்கள் வீட்டில் நடைபெறுகின்ற ஒரு திருவிழாவாக நடைபெற்று எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். எனது சிவங்களிலே நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதே போன்று சகல விதத்திலும் எங்களுக்கு உதவிகள் செய்தவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். பூக்கள் இவர்களுக்கு உதவி செய்த அனைவருக்கும், வாகனங்கள் மற்றும் சகல உதவிகள் செய்த அனைவருக்கும் நாங்கள் சிவம் பண்ணுகின்றோம். அதே போன்று உங்களுக்கும் நாங்கள் கேட்கின்றோம். எங்கள் அனைவருக்காக தோரசித்தின் ரோஜா மாதாவின் பிள்ளைகளின் குடும்பத்தில் இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். மிகவும் கஷ்டமான ஒரு பணியிலே இவர்கள் அனைவரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக மன்றாடுங்கள். அதே போன்று வெளியூரில் உள்ள தோரசித்தின் ரோஜா மாதாவின் பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் சிறந்தங்கள் கேட்கின்றார்கள் அவர்களுக்காகவும், அதே போன்று நீங்கள் விண்ணப்பங்கள் கேட்கின்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மருத்துவமனையிலே இருக்கின்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளை வரச்சாரம், திருமணம், படிப்பு போன்றவர்கள் கேட்கின்றார்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். திருவரசின் ரோஜா மாதாவின் வெளிப்பட்ட எல்லா பாப்ஸுக்காகவும் நன்றி என்கின்ற திருப்பதியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்துவிட்டு வாருங்கள். அதை தொடர்ந்து சிவமாலைக்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை சிவமாலை செய்வதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள். திருவரசின் ரோஜா மாதாவின் இந்த பணியானது ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி பகல் 12 மணிக்கு இன்று 1:30 மணி வரை 15 காலையில் ஒப்புக் கொடுக்கப்படும். தமிழிலும் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படும். முதல் வியாழக்கிழமை பின்னேரம் 5:30 மணிக்கு ஒரு காரணிக்கும் அளவு சிவமாலை தமிழ், சிங்களம், ஆங்கிலத்தில் ஒப்புக் கொடுக்கப்படும். அதே போன்று முதல் சனிக்கிழமை பின்னேரம் 5:30 மணிக்கு மாலை ஒரு சிவமாலை 5 காரணிகள் தமிழ், சிங்களம், ஆங்கிலத்தில் ஒப்புக் கொடுக்கப்படும். முடிந்தவர்கள் இதில் கலந்து திருவத்தாய்க்கு பரப்சாட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் திருவரசின் ரோஜா மாதாவின் பிள்ளைகள் சார்பாக நன்றி கூறுகின்றோம். आदिवासी सेवी मंगल पाहतला मोदी उनसे दिनाटन देवनी विधर्म वर्तिते मस्तुति रातवेना शुभ मंगल केला प्रार्थना करना ये बाकी में उसमें देवनी वांसेली लगाता प्रतिफल ये मात्रा उन्हें देवाल सिद्धों में कितना
ඒ උදාහරණයක් තමයි අද 11:45 දක්වා අපිට තිබෙච්ච ලබාගෙන තිබුණ පුදුම දේවල් නම් ගිය අවුරුදු ඉඳලා මේ අවුරුදු දක්වා 105 දෙනෙක් බබා ළඟලා තියෙනවා. ඒකේ 70කට වඩා දොස්තරලාගෙන් අවුරුදු 6 අවුරුදු 5කට වැඩි ඉන්න ළමයි තමයි අම්ලලා තියෙන්නේ. ඒ වගේම ඒ ගොඩසියු දෙනාම උගලට සුතුරන්ට කියලා කියනවා ඕගොල්ලන් කරපු යාඥාවල. හැමදේම යාඥාවෙන් අපිට ලබා ගන්න පුළුවන්. උදාහරණයට අපි පාපෝච්චාරණයක් කරන්නේ නැති එකෙන් අපි නොදොර යනවා. ඒ නොදොර යන්නේ අනිත් මිනිසුන්වත් අපි නොදොර යනවා. පාපෝච්චාරණයක් නැහැ. ඉතින් සත්සද වංශේ ළඟට යන්නේ නැහැ. දිව්‍ය පූජාව බලන්නේ නැහැ. සත්සද ලබා ගන්නේ නැහැ. දේවල් වලට අපි ඇදයි වෙනවා. උදාහරණයට කවුරු කෙනෙක් කෑ ගන්නවා නම් එයාගේ පිටපස්සේ ඒ කෑ ගන්න එක්කෙනාගේ විශ්වාසය තමයි අපිට තියෙන්නේ. නිසා අපිට දේශකයේ දෙවියන්ගේ ඒ වර්ෂාව ලබා ගන්න හැකියාවක් නැහැ. ඒ තමයි ලබා තියෙන කෙනා ලස්සනට අපි අල්ලන් ඉන්නවා. ඒ අන්නේ තමයි පාපුච්චාරණය කරන්න දෙන්නේ. සත්සාද වංශලකට යන්න දෙන්නේ. සත්සාද වංශේ ලබන්න දෙන්නේ නැහැ. මේ දේවල් තමයි සිද්ධ වෙන්නේ. පල්ලි වල ගියාම එකම දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවා කියන එකට අපි උත්තරයක් දෙන්නේ නැහැ. ජේසුස් වහන්සේ උපකරන එක්කේතුමා අපි වෙනින් පූජා උපකරනවත් අපි ඒ තරම්ම ගණන් ගන්නෑ. මේ දේවල් වැරදි දේවල් පාපෝච්චාරණය කරගෙන මේ දේවල් අපි අදා ගන්න ඕනේ. ඒක අදාළ යුතුයි. ඒ වගේම ළමයි නැති කතිය ආඥා ඉන්නවා. ඒ වගේම කැන්සර් උදවිය ගිය අවුරුද්දේ ඉඳලා මේ මොහොත දක්වා 45 කැන්සර් කියන ඒ අමාරුවෙන් අපි 45 ඉස්සුවලා තියෙනවා. ඒ විශ්වාසය දෙවියන්ගේ විශ්වාසය තමයි මේ වෙයි තියෙන්නේ. දැන් ඉස්සුවන අවුරුදු 7ක් තිස්සේ දෙවියන්ගෙන් එන්නේ නෝනේ තී දැක්කේනවා. හේතුව අපි දැනගන්න යුතු දෙයක් තියෙනවා. අපි විශ්වාසයෙන් උරුමයක් කරොත් ඒ දෙයට ලබා ගන්න පුළුවන් කියන්නේ. ඒ වගේම පාපුච්චාරණය අනිවාර්යයි පුදුපරකම ආශිර්වාද කරලා තමන්ගේ කරේ තියෙන්න ඕනේ. ඒ පුදුපරකම දෙන්නේ දෙවියන්ගේ දීපුයක්. දෙවියන්ගේ ජේසු අපිට බාර දුන්නේ පොතේ දීලා මෙන්න ඔබගේ මව මෙන්න ඔබගේ පුතා කියලා දෙවියන්ගේ අද කෑගාන දෙවියෝනේ ගොඩේ ස්ත්‍රී අපිට දුන්නේ දේව අම්මාව. ඒ අම්මා ගොඩේ ස්ත්‍රාත් ලං කරගෙන මේ ලෝකේ විශ්වාසම තැනකට හොයන්නේ. ඒඳ සියලු දෙනාම පාපුච්චාරණය කරන වගේම අපි ගොඩක් දුරට සත්සංග වංශරංග කියලා යාඥා කරන්න පුරුද්දක් ඇතිලා තියාගන්න ඕනේ. සත්සාද ලබා ගන්න අනිවාර්යෙන් මේ වගේම කොන්ට කියන්න ඕගොල්ලෝ මතක කරගන්න එපා. ඒ වගේම පොලිසිය සියලු දෙනාට ස්තුතිවන්ත වෙනවා. ප්‍රොසෙස්නේ දෙවියන්ගෙන් දරුවෝ සියලු දෙනාටම අපි ස්තුතිවන්ත වෙනවා. මේ දේවල් ලස්සන කරන කාර්යයක් මේව සාදා ගන්න දුන්නා කරපු මේ සියලු දෙනාටම ඒ ඕනම දෙයක් කරන්න අපි ඔක්කොම එකයි වෙන්න ඕනේ. ඒ එකයි වෙන තමයි එච්චර ලස්සන අපේ දෙවියන්ගෙන් කරන්න පුළුවන් උනේ. සියලු දෙනාට ස්තුතියි. ඒ වගේම ඕගොල්ලන් දකින්න ඇති ඉස්සරහා ගෙදර මේ කට්ටිය අපිට හැම අවුරුද්දේම අපිට උදව් කරනවා. විශේෂයෙන්ම පළවෙනි දාම ඒගොල්ලන් අපිට මේවා දෙනවා මේ දේ කරගන්න කියලා. ඒගොල්ලෝ වෙනුවෙන් ආඥා කරන්න. මේ හතෙන් පස්සේ සියලු දිනාන්තම අපි සුදුරන්ත වෙනවා. ඒ වගේ සියලු දිනාම මේ දේ කරන්න එකමුතුනේ ඒගොල්ලන් ගෙදරින් මංගලයක් පවත්වනවා වගේ මේ කුරුතුලා කරන්නේ. මේගොල්ලෝ වාහන තියනවා ඒ වාහනවත් එළියේ තියෙන්නේ. ඒගොල්ලන්ගේ වරහතලා අපි උදව් කරනවා. මේ දෙවියෝ මේ යාඥා කරන්න මේ කට්ටිය වෙනුවෙන් අපි යාඥා කරන්න යුතුයි. මොකද අපි ඔක්කොම එක පොලක් ඇතුලේ දැනගලොත් වෙලා තියෙන්නේ. ඒගොල්ලන් දීපුවරුන්ද. ඒ වගේම අපිට ගොඩක් දුරට උදව් කරන සියලු දෙනා මුස්ලිම්යන්ට වේවා. ඒ වගේම රාම්චන්ද්‍ර සුදේවන්ත වේවා කතෝලික කැටියට. මොකද ඒගොල්ලන් අර මුස්ලිම්යන්ගේ අපිට යම් කිසි දෙයක් කරන්න යනකොට කියන්නේ පොඩියක් හරි ගන්නකොට ඒකේ අනුමැතිය අපිට ලබා දෙන්න යුතුයි. ඒ හැම දෙයකම පොලිසිය නිර්මාණයට අපි යොමු දෙන අනුමැතියක් ලබා ගන්න ඕනේ මේක නීතිය. මේ දේවල් වලට උදව් කරාට අපිට ස්තුතියි. ඒ වගේම ඔස්මුස්ලේ දෙවියන්ට
අම්බෙච්චාව සියලු වර්ෂාවලට දිවි පූජාවක් ඔප්පු කරන්න ඒ ඔප්පු කරලා ඔයගොල්ලෝ ඒක සහභාගී වෙන්න. ඒ වගේම නීතිය රොසුස්න දේවයන්ගේ සියලු දෙනාට ආඥා කරන්න ඉස්පිරිතාල වල කට්ටිය බබාලා නැතුව ආඥා ඉන්න කට්ටිය කැන්සර් ඒ වගේම ගොඩක් දේවල් ජීවිතවල තියෙන කට්ටිය වෙනුවෙන් ආඥා කරන්න. හැම මාසෙම 13 වෙනිදා 12ට ආලෝස්පන්තිය දෙවලින් සිංහලෙන් ඉංග්‍රීසියෙන් තියෙනවා. ඒ වගේම පළවෙනි බ්‍රහස්පතින්දා පොතපත් එකක් පොතපත් ඒක දෙවලින් සිංහලෙන් ඉංග්‍රීසියෙන් තියෙනවා. ඒ වගේම පළවෙනි සෙනසුරාදා සවස් 5ට දෙවලින් සිංහලෙන් ඉංග්‍රීසියෙන් තුනක අපි පොතපත් කරනවා. ඒකට පුරාණය සහභාගී වෙලා ඒ වර්ෂාවට ලබා ගන්න. ඒ වගේම ඕගොල්ලන් සියලු දෙනාටම දෙමණියන් මංගල්‍යයෙන් ලබාච්චා වූ සියලු වර්ෂාවලට අපි දෙමණියන් සුදි කියනවා වගේම ප්‍රෝසුකුස්නේ දෙමණියන්ගේ දරුවෝ ඇටියට ඕගොල්ලන් සියලු දෙනාටම ස්තුතිය අපුල කරන්න කැමැති. ස්තුතියි. Yeah.
வானக அரசியே வாழ்க, கருணையின் அன்னையே வாழ்க, வானக அரசியே வாழ்க, கருணையின் அன்னையே வாழ்க, எம் வாழ்வே இனிமையே எம் கதியே வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க, வானக அரசியே வாழ்க, கருணையின் அன்னையே வாழ்க. வானகத் தோட்டத்தின் வாழ்விழந்து ஏவையின் மக்கள் கதறுகிறோம், கண்ணீர் பள்ளத்தாக்கினிலே இதயம் வெந்திட புலம்புகிறோம், பரிந்துரை செய்யும் தாய்மரியே தயை மிகு கண்களை திறந்தருளும், திருவயிற்றின் கனியமுதாம் இயேசுவின் காட்சியை தந்தருளும், தயை வடிவே அன்புருவே எம் இனிய கன்னிமரியே, வானக அரசியே வாழ்க, கருணையின் அன்னையே வாழ்க, வானக அரசியே வாழ்க, கருணையின் அன்னையே வாழ்க, எம் வாழ்வே இனிமையே எம் கதியே வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க, வானக அரசியே வாழ்க, கருணையின் அன்னையே வாழ்க.
அருளை தேடும் உயிரின் அருமை நாதன் வேளாங்கண்ணி அம்மா வேளாங்கண்ணி அம்மா பிறந்தேன் வளர்ந்தேன் வாழ்ந்தேன் அம்மா மரியே உன் அருளாலே குறையேதம்மா பிறந்தேன் வளர்ந்தேன் வாழ்ந்தேன் அம்மா மரியே உன் அருளாலே குறையேதம்மா. நடந்தேன் கடந்தேன் பல வழிதானம்மா சுமந்தேன் களைத்தேன் நிழல் நீதானம்மா பறந்தேன் விழுந்தேன் பல முறை நானம்மா அழுதேன் அழைத்தாய் மாமரி நீயம்மா சந்திர பொன்னிலவில் என்ன சந்தன புன்னகையோ நிம்மதி தந்திடவே இந்த நித்திய ஆலயமோ வேளாங்கண்ணி அம்மா வேளாங்கண்ணி அம்மா பிறந்தேன் வளர்ந்தேன் வாழ்ந்தேன் அம்மா மரியே உன் அருளாலே குறையேதம்மா பிறந்தேன் வளர்ந்தேன் வாழ்ந்தேன் அம்மா மரியே உன் அருளாலே குறையேதம்மா. மலைத்தேன் சுவைத்தேன் கசந்தது ஏனம்மா இனிக்கும் இறைத்தேன் அருள்மறி நீயம்மா நினைத்தேன் நிகழ்ந்தேன் பதம் தொழுதேனம்மா நிறைத்தேன் நனைந்தேன் மனம் கரைந்தேனம்மா துன்பமும் பாவங்களும் இனி என்னிடம் இல்லையம்மா இன்பங்கள் அத்தனையும் உன் புன்னகை தந்ததம்மா வேளாங்கண்ணி அம்மா வேளாங்கண்ணி